அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபத்தி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நான் ஓதி காண்பித்த இந்த வசனம் திருக்குர்ஆனில் 9வது அத்தியாயம் 124வது வசனம், ஈமானை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஸோ இன்னைக்கு டாபிக்கு ஈமானை பரிசோதிப்பது எப்படி. நம்ம எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் நாம் கொண்டு விட்டால் அதற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது, சில கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளைகளை நாம் செயல்படுத்தினால்தான் ஈமானோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த கட்டளைகளை செயல்படுத்தும் போது ஒரே அளவில் நம்ம செய்கிறதில்ல. சில விஷயங்களில் சில சமயம் கம்மியாக, சில சமயம் ஜாஸ்தியாக, சில சமயம் கொஞ்சம் மீடியமாக, இப்படி ஈமான் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். இது இயற்கை. யாருமே 100% ஈமான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது மனிதனுடைய படைப்பு, அவனுடைய பலவீனம், அந்த மனிதனுக்கு வெளிப்படையான எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான், இந்த இந்த பிரச்சனைகளினால் ஈமானுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும். இது இயற்கை தான். ஆனால் ஈமான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு யாராவது டெஸ்ட் பண்ணால் தானே உண்டு, இல்லையா? இப்போ ஒரு பொருள் ஒரே சீராக இருக்கும், அதில் ஒன்றும் ஏற்ற இறக்கம் இல்லைன்னாக்கா அதை பரிசோதிப்பதிலோ இது பண்ணுறதிலோ அவசியம் கிடையாது. ஃபேனை ஆன் பண்ணி விட்டால் 3ல் வச்சா 3ல் ஓடும், அது பாட்டுக்கு ஓடும், குறையாது, இது பண்ணாது, சரியா? அதே சமயம் அதுக்கு வரக்கூடிய கரண்ட்டு, வெளியேருந்து வரக்கூடிய சமயம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏறும் இறங்கும் வற்றும். ஸ்டெபிலைசர் இல்லைன்னு வச்சுங்களேன், வோல்டேஜ் ஒரு சீராக இருக்காது. அப்போ ஒரு விஷயம் ஒரே சீராக இல்லை என்றால் அதை பரிசோதித்தால்தான் குறைச்சிருக்கா கூட இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த தலைப்பு இதுதான். அப்போ பரிசோதிக்கிறது இருந்தால், டெஸ்ட் பண்ணுறதுனா எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இல்லையா? இப்போ பிளட் டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம நிறையா போய் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். அது போக ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஒரே அளவாக இருக்கிறது இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏறும் இறங்கும், இதை மாதிரி இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி பரிசோதிக்கிறோம்? போய் லேபில் ப்ளட்டை கொடுத்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம், இல்லையா? அந்த ப்ளட் டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ளட் சுகர் இவ்வளோ இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பரிசோதனை செய்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு டெஃபினட் டெஸ்ட் என்னன்னு தெரியும். குளுக்கோஸ் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது, கொலஸ்ட்ராலுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று, இந்த மாதிரி வரிசையாக நிறையா வச்சுருக்கானுங்க. இதை போல் ஈமானை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்மளுடைய ரத்தத்தை எடுத்து எங்கேயாவது போட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். பட் அது மாதிரி இல்லை. அது ஏன்னா ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்த ஒரு விஷயத்தை பரிசோதிப்பது என்றால் சில வழிமுறைகள் வச்சு தான், சில நடைமுறைகள், சில வேலைகள் அவர் எப்படி செய்கிறாரு, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் பரிசோதனை செய்யப்படும். அப்போ இந்த நான் இப்போ சொன்ன வசனத்துடைய தமிழாக்கம் என்னென்னா, ஏதேனும் ஒரு புதிய அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் சிலர் இது உங்களில் எவருடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தியது என்று மூமின்களிடம் கேட்கிறார்கள். உண்மையில் யார் நம்பிக்கையாளர்களாக இருந்தார்களோ அவர்களின் நம்பிக்கையை ஒவ்வொரு அத்தியாயமும் அவர்களுடைய ஈமானை அதிகமாக்கியே இருக்கிறது. அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதே போல் அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய ஆயத்து என்னன்னாக்கா, இப்போ அம்மல்லசீன ஃபீ குலூபிஹிம் மரதும் ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம்
வம்மா தூவகும் காஃபிரூன். அதாவது ஆயினும் எவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்கின்றதோ அவர்களிடம் ஏற்கனவே இருந்த அசுத்தத்தை இந்த அத்தியாயம் ஒவ்வொன்றும் மேலே அதிகரிக்க செய்தது. அதாவது பாருங்கள், ஒரு ஆயத்து இறங்குது. ஒரு ஆயத்து இறங்கின உடனே அந்த காலத்தில் வந்து சஹாபாக்கள் உடனே அதை வந்து எப்படி என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அதுபடியே நடப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே ஆயத்து சிலரை ஈமானை அதிகரிக்க செய்கிறது, சிலரை ஈமானை இழக்க செய்கிறது. ஏற்கனவே அதில் நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், என்னப்பா இன்னொரு ஆயத்து சொல்லியிருக்காங்களாம்ப்பா, இது இன்னொரு தடவை போய் சொல்லியிருக்காரு, இன்னொரு தடவை இவர் வந்து மந்திரிகம் மாதிரி ஏதோ செஞ்சுருக்காரு, இப்படி என்கின்ற நிலையில் அவர்கள் போகக்கூடும். ஆக நம்பிக்கை ஈமான் இல்லை என்றால் ஆயத்து வந்து இறங்குறதுல வந்து ஈமான் கூடவோ குறையவோ எப்படி ஆகும் அப்படிங்கிறது. நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆயத்தும் ஈமானை அதிகரிக்கத்தான் செய்கின்றது. இதுதான் இப்போ நான் வந்து ஈமானின் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத பற்றி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த ஆயத்து. அப்போ ஈமானை வந்து இப்போ பரிசோதிப்பது எப்படின்னு பார்ப்போம். இப்போ டெஸ்ட் எப்படி பண்ணுறது ஈமானை வந்து ஒரு சமயத்தில் வந்து நல்ல ஈமானுடன் இருந்து விட்டால் அதே மாதிரி வந்து எல்லா சமயத்திலும் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முதலில் ஈமானில் இருந்து காலப்போக்கில் அவர்கள் அந்த ஈமானை இழந்து நிராகரிப்பாளர்கள் நிலைக்கு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் கொடுக்கப்பட்ட அஹ்லே கிதாப்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதுதான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன ஆனாங்க, அவர்களுக்கு தானே முதல்ல வந்து வேதம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் முதல்ல வந்து முசல்மானாக தான் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் வந்து வலுவிழந்து எந்த அளவுக்கு போயிடுச்சு, குஃபருக்கு போய் விட்டுருச்சு. அப்போ அந்த ஈமான் வந்து வலுவிழக்கிறது குறைகிறது அப்படிங்கிறது வந்து அவர்கள் பரிசோதனை பண்ணவில்லை. நாம் எங்கே இருக்கிறோம் ஈமானில் என்று ஒரு சுய பரிசோதனை செய்யாத நிலைமை அவர்களை குஃபரில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. ஸோ ஈமானை பரிசோதிப்பதில் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நாம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நல்ல ஈமானுடன் இருந்துவிட்டால் அதே ஈமானுடன் எல்லா சமயத்திலும் இருக்கும் என்று நினைத்து மிதப்பில் இருந்து விடுதல். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ வந்து ஜமாத்துக்கு வரோம், பயான் பண்ணுறோம், வேறு இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் போகிறோம் வரோம் வைக்கிறோம், பார்த்தா நான் இதை விட என்னையா வேணும் உனக்கு, நோன்பு இருக்கிறேன், 5 வேளை தொழுகிறேன், இதை விட என்ன இருக்குது, நான் ஃபுல் ஈமானில் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு வந்துச்சுன்னா அந்த ஈமான் வந்து என்னை மிதப்பில் ஆழ்த்தினா என்னாகும், ஈமான் வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து எப்படிங்கிறது பரிசோதனையில் வந்து நம்மளுடைய ஈமானுடைய நிலை நம்மளை மிதப்பில் ஆழ்த்துகிறதா அப்படிங்கிறது பார்க்குற ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய நியாமத்துகளையும் பரக்கத்துகளையும் நாம் எந்த வழியில் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து நம்மளை நாமே பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நாம் எந்த வழியில் உபயோகப்படுத்துகிறோம், அல்லது அல்லாஹ்வின் பாதையில் நாம் எந்த அளவுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம், படுத்தாமல் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் கணக்கிடுதல். இந்த ரெண்டு விஷயமும் வந்து நாம் வந்து ஈமானை பரிசோதனை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொன்னோம்ல, நம்மளது ஈமான் வந்து ஒரே நிலையில் இது விட்டால் மிதப்பு வரும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நல்ல ஈமானோடு இருக்கும், எல்லாம் நல்லா போய்கிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சோதனை வருது, ஒரு துன்பம் வருது, வீட்டில் பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறத வந்து செய்யணும். அந்த நேரத்தில் நான் இவ்வளோ ஈமானோடு இருந்தேன், நான் இவ்வளோ தொழுகை பண்ணேன், நான் இவ்வளோ ஜக்காத்து கொடுத்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்,
ஈமான்னு ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எங்கேயோ குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதே நேரம் ஒரு சோதனை, ஒரு இழப்பு, ஒரு துன்பம் வரும்போது இது ஏதோ ஒரு இதுக்காக நடக்குது, இதற்கான காரண காரியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே அறிவான், நான் பொறுமையாரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்டையே இந்த துன்பமும் இந்த இழப்பும் எனக்கு ஈடு செய்வதற்கு நீயே சரி என்று இறைவனிடம் நெருங்கும்போது என்னாகும், ஈமான் பழைய நிலையிலிருந்து மேலே போகும். ஆக ஒருவர் ஈமானோடு இருந்து விட்டால் அவருக்கு இழப்புகள் ஏற்படும் போது, சோதனைகள் ஏற்படும் போது அவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது நான் சொன்னது, அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துகளை எந்த வழியில் நாம் செலவழிக்கிறோம். இப்போ அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துகள்னு சொல்லிட்டா என்னென்ன ஞாமத்து இருக்குது நமக்கு? நமக்கு ஞாமத்துகள்னு சொல்லிட்டா நமக்குள்ள வாழ்வாதாரம், நமக்குள்ள இந்த வேலை, சம்பளம், மனைவி, மக்கள், வீடு, வாகனம், இப்படி நம்மளுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே ஞாபகத்து தான் இல்லையா? இப்போ காற்று, தண்ணி, மழை அதெல்லாம் கூட இருக்குது, அதை கூட நம்ம விட்டுருவோம். நம்ம டைரெக்டாக நம்மளுடைய உணர்வுக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த வாழ்வாதாரமும், நம்மளுடைய வாகனமும், நம்மளுடைய வீடு, வசதி, உணவுகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஞாபகத்துகளை நாம் எந்த வழியில் செலவழிக்கிறோம்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிளாஸுக்கு வரோம். கிளாஸுக்கு வர்றதுடைய நோக்கம் என்ன? நம்ம வாரம் கிளாஸுக்கு வரோம். கிளாஸுக்கு வர்றது நோக்கம் என்னாச்சு? ஃபஸ்ட்டு நோக்கம் நான் வெற்றி அடைய வேண்டும், இம்மையும் மறுமையும் எனக்கு வெற்றியாக இருக்க வேண்டும். இன்னொரு நோக்கமும் இருக்குது, என்னோடு வரக்கூடிய சகோதரனும் வெற்றி அடைய வேண்டும். இந்த ரெண்டு நோக்கமும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நான் வெற்றி அடையணுங்கிறது ஃபஸ்ட்டு சுயநலம், அடுத்து என் கூட வராரே அவரும் வெற்றி அடையணும் அப்படின்னு. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது ஒருவருக்கு இந்த ஈமானும் மிதப்பும் எந்த இடத்துலையும் டச் பண்ணாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஞாபகத் என்று சொல்லும்போது நம்மளுடைய மிகப்பெரிய ஞாபகத்தை நேரத்தை செலவழித்து தான் இந்த மாதிரி வகுப்புகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கும் நாம் செலவிடுறோம். ஸோ அந்த நேரத்தை நாம் எந்த வழியில் செலவழிக்கிறோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு ஞாபகத்து நேரத்தை நாம் எந்த இடத்துல செலவு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, வாரத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஃபஜர் தொழுதுட்டு மெனக்கட்டு வண்டியை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா? இது ஒரு தியாகம் தான், கிட்டத்தட்ட ஒரு தியாகம் என்று தான் சொல்ல வேண்டும். நம்மளுடைய தூக்கத்தை, நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய பொருளை தியாகம் செய்து இங்கே வந்திருக்கிறோம். அப்போ இதற்கான கூலி மிகச் சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஞாபகத்தான தூக்கத்தை, நம்மளுடைய பொருள் செலவு, நம்மளுடைய அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இது அத்தனை ஞாபகத்துகளையும் அல்லாஹ்வின் வழியில் செலவழித்து இந்த ஒரு கிளாஸுக்கு வர்றது சொல்கிறேன். சரியா? அதே போல் இப்போ வகுப்புக்கு அட்டன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதே நேரம் வகுப்புக்கு உங்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு வைங்க. இப்போ கிளாஸுக்கு வரீங்க, கிளாஸுக்கு வந்துட்டீங்க, ஓகே. இப்போ வரும்போதே ஒருத்தர் நான் இன்றைக்கி டீ வாங்கிட்டு வரேன் ஜின்னு சொல்கிறாரு. வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த கிளாஸை எடுத்துங்க. இப்போ ஒரு நம்ம ரஃபீக் பாய் தானே டீயும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு நாள் ஜி நீங்கள் வாரம் நீங்கள் தான் வாங்குறீங்க, நான் இன்றைக்கி டீயை வாங்கிட்டு வரேன். இன்னொருத்தர் நான் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வரேன். அதாவது டீயும் பிஸ்கெட்டும் இருந்தால் தான் கிளாஸுன்னு சொல்ல வரலை. ஒருவருடைய பங்களிப்பு. இப்போ எனக்கு குரான் பெருசாக ஃபுல்லாக படித்து நான் தர்ஸ் பண்ண முடியாது, நான் டாபிக் பேச முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு டீயை வாங்கிட்டு வரலாமே, இந்த இடத்துல சேரை எடுத்து போடலாமே. இது என்னது? வகுப்புக்கு செய்யக்கூடிய பங்களிப்பு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, பொருள் இருக்குது,
நேரம் இருக்குது. இதை வச்சு இந்த ஒரு சின்ன பங்களிப்பு செய்ய முடியுமா, முடியாதா? இல்லை எனக்கு வந்து அந்த ஃபுல் இதை படிக்கணும் வைக்கணும் என்னால் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் பங்களிப்பு செய்யக்கூடிய மிக இலகுவான விஷயம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த மாதிரி அந்த ஞாபகத்தை வகுப்புக்கு பங்களிப்பு, வகுப்புன்னு இல்லை, எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு. அதே போல் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த அஹ்லல் கிதாபுக்கு வந்து அவர் சொல்ல உதாரணம் வந்து, வேதம் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சரியான வழியை காண்பித்தோம், சரியான அறிவை கொடுத்தோம், ஞாமத்துகளை கொடுத்தோம், ஆனால் இருந்தும் அவர்களுக்கு வந்து அந்த நிராகரிப்பின் போக்கு அவர்களுக்கு மாறவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாமத்துகளை நாம் சரியான வழியில் உபயோகப்படுத்தவில்லை என்றால் இந்த ஞாமத்துகள் திரும்ப பெறப்படும். இது ஒரு மேட்டர். இதுதான் நடந்துச்சு. யாருக்கு? யஹூதி நசாராக்கு இதுதான் நடந்துச்சு. நபிமார்கள் வந்து அவங்கள்ட்ட தான் வருவாங்கன்னு கிளியராக இருந்துச்சு. எல்லாம் வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச பிரச்சனையில் என்னாச்சு, நீ வேணாம்ப்பா, நீ நிப்பாட்டிக்கிறேன் உன்ட்டன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றினான். ஸோ கொடுத்த ஞாமத்துகளை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? சிம்பிள், ஒரு வெஹிக்கிளே எடுத்துக்கலைங்க. என்கிட்ட ஒரு கார் இருக்குது அல்லது ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கில் நான் கண்டிப்பாக என் ஃபேமிலியை கூப்பிட்டு போவேன், பசங்களை கூப்பிட்டு போவேன், மார்க்கெட்டுக்கு போவேன், வீட்டுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அதில் தானே பண்ணுறேன். அலுவலகத்துக்கு போகிறது வர்றது. என்றைக்கா ஒரு நாள் வந்து இப்போ இது மாதிரி ஒருத்தர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன், அல்லது ஒருத்தருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன், அல்லது ஒருத்தர் வகுப்புக்கு வர வண்டி இல்லைங்கிறாரு, நான் போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு கிளாஸுக்கு வரேன். இதை போல் என்றைக்காவது செய்திருக்கிறோம்? செய்திருக்கா நம்ம இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு உதாரணம். அப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்தான அந்த வாகனத்தை நான் இந்த வழியிலும் யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் யோசித்து பாருங்களேன். கடந்த வண்டி வாங்கி வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் நான் எத்தனை தடவை வந்து அல்லாஹ்வோட வழியில் யூஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை தடவை நான் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளியராக வந்து விளங்கும். ஆஹா, ஒரு 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 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு வண்டியை வாங்கியிருக்கிறோம், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது, இது நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன்? உதாரணத்துக்கு நான் வரும்போது அந்த வகுப்புக்கு தேவையான ஒரு டீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது வந்து அந்த வண்டியை யூஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய பங்களிப்பு தானே. அது பொருள், செலவு, நேரம் எல்லாம் அதில் வந்துடும். அந்த ஞாபகத்துக்கு ஒரு சின்ன கிளாஸுக்கு வர்றது சொல்கிறேன் நான். இதை வந்து யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஞாபகத்துகளை எந்த வழியில் நாம் பண்ணணும். இது வந்து ஈமானை வந்து பரிசோதிக்கும் இன்னொரு விஷயம். இப்போ எக்ஸாக்டாக வந்து ஈமானை டெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இது வந்து 2 விஷயங்களை பற்றி நாம் எப்படி இருக்கிறோங்கிறது கவனித்தா ஈமானுடைய ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து ஈமானை பரிசோதிக்க வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம யாரும் பார்க்காத போது, நாம் தனிமையாக இருக்கும்போது நாம் செய்யும் செயல்கள் என்ன, நாம் செய்யும் அமல்கள் என்ன? இது ஃபஸ்ட்டு கேள்வி. நம்முடைய ஈமானை பரிசோதிப்பது. அதாவது நஃபில் தொழுகைகள், சுன்னத் தொழுகைகள், குர்ஆன் திலாவத்து, தஹஜ்ஜுத் தொழுகிறது, யாருக்காவது ஒருத்தர் உதவி செய்கிறது, யாருக்குமே தெரியாமல் உதவி செய்கிறது, இவர் செஞ்சுருக்காருன்னு தெரியவே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதே போல் வந்து இந்த தனிமையில் வந்து நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களில் நாம் பெரும் திருப்தி, ஐயோ செய்யணுமேன்னு செய்கிறதில்ல, செஞ்சுட்டு ஆஹா பரவாயில்லப்பா இன்றைக்கி எந்திரிச்சு நான் தஹஜ்ஜுத் தொழுதேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த சந்தோஷம் யார்கிட்டையும் காமிக்க மாட்டேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு இது பரவாயில்லடா இன்றைக்கி எந்திரிச்சு ஒரு வழியாக தஹஜ்ஜுத் தொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. அதே போல் வந்து ரம்ஜானில் பார்த்தீங்கன்னாக்கா அல்லது வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் பயங்கர பம்பரமாக சுற்றி அமல் செய்வோம் இல்லையா? நோன்பு, தஹஜ்ஜுத்து, தொழுகை, நஃபில், தராவே, இது எல்லாம் இருக்கும். ஆக ரமலானிலோ பயான்களிலோ பொதுவெளியிலோ செய்யும் அமல்கள் மூலம்
ஒருவர் பெரிய ஈமான்தாரி என்று சொல்ல முடியாது. ஏன்னா இது வெளிப்படை, இது வந்து வெளிப்படை. பிறருக்கு காண்பிப்பதற்கான தொழுகை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கிறான்? இப்போ வைலுல்லில் முசல்லீன், இது வந்து தொழுகை நான் சுருட்டி உங்கள் மேலே எரிஞ்சிருவேன்னு சொல்கிறான். அல்லாஹ் தான் தொழுகை இப்போ தொழு சொல்கிறான். தொழுதா என்ன சொல்கிறான்? ஏன்னா நீ பிறருக்கு காண்பிப்பதற்கான தொழுகை, இது வந்து இருக்கக்கூடாது. இதே போல் இந்த பிறருக்காக செய்யக்கூடிய அமல் அல்லது நாம் தனிமையில் நாமே எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே உள்ள இந்த தொடர்பு என்று நினைத்து செய்யக்கூடிய அமல், இதற்கு அழகான ஹதீஸ்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து மஹ்ஷருடைய நிழல், மைதானத்தில் அந்த எல்லாருமே தவிச்சு கொண்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் வந்து ஒரு 7 கேட்டகரிக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு கேட்டகரி என்னஜி, ரசுலுன் ஜக்கரல்லாஹு ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, அதாவது தனித்திருந்து அல்லாவை நினைத்து அச்சத்தால் கண்ணீர் வடித்தவன். என்னைக்காவது நடந்திருக்கா இது மாதிரி? அதாவது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது தீரணும், நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், முடியல, தனியாக இருக்கேன். இப்போ அல்லாஹ்வை நினச்சி நான் இது கேட்கும்போது கண்ணில் என்னை அறியாமல் தண்ணீர் ஓடுது, என்னை அறியாமல் ஓடுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா? அல்லது பிரச்சனை இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் செய்த தவறுகளை நினைத்து, தான் செய்த தவறுகளை அதை நினைத்து அல்லாஹ்விடம் முறையிட்டு கேட்கும்போது அது அது அந்த அளவுக்கு இக்லாஸ் இருக்கும்போது கண்ணில் தண்ணீர் கொட்டும். கண்டிப்பாக அந்த அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கான்னு பரிசோதனை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மஹ்ஷரில் வந்து நடக்கக்கூடிய அமல் இதுமலிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிலையில் தருகிறாங்கிறது இது ஒன்று. அதே போல் இன்னொரு கேட்டகரி என்னது, ரஜுலுன் தஸத்தக பி ஸதகின் ஃபஅகாஃபஹா ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அதாவது தனது இடக்கரத்துக்கு தெரியாமல் வலக்கரத்தால் ரகசியமாக சதகா செய்தவர். இந்த ஆளுக்கு நாளைக்கு மஹ்ஷரில் அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இதெல்லாம் எப்படி, இது என்னது சொல்கிறது? வலக்கரத்துக்கு தரோடமா இடக்கரத்துக்கே தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தனிச்சு செய்கிறேன், நான் போய் இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்தது யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போ தனிமையில் நான் செய்யக்கூடிய விஷயம் என்னுடைய ஈமானையும் என்னுடைய அந்த 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 கட்டுப்பாட்டையும் எங்கேயோ கொண்டு போகுது. இதனால் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய பலன்கள். தனிமையில் தவறு செய்யாதவன் இல்லை, அதுக்காக வந்து அப்படியே பெரிய நாம் துறவி அப்படியே அப்படிலாம் சொல்ல வரல. தனிமையில் தவறு செய்யாதவன் இல்லை. ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்குது, நஃப்ஸுக்கு அடிபணிகிறோம், எதையாவது செஞ்சு தொலைச்சிடுறோம். ஆனால் அதுவே பழக்கமாக இருக்கா என்ன? தவறு செய்யும்போது வந்து மனசு உறுத்தி ஐயையோ செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு நம்ம தௌபா கேட்குறோமா இல்லையா? இந்த விஷயம் நடக்கணும். நம்மளுடைய ஈமான் வந்து நம்ம தனிமையில் இருக்கும்போது வந்து இந்த ஒரு பயத்தோடு இருந்தால் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிட்டே போகும். ஒரு சமயத்தில் நிறையா இருக்கும், ஒரு சர்வசாதாரணமாக அப்படின்னு உட்காந்து பார்த்துடுறது. இது நினைக்க 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 என்ன ஆகும்? அப்படியே மாறும். தனிமையாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் 4 பேர் சேர்ந்து உட்காந்து தவறு செய்ய மாட்டோம் கண்டிப்பாக. தனிமையில் இருக்கும்போது நம்மளுடைய கவனங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய அமல்கள், இந்த விஷயத்தில் வந்து மிக மிக சரியான இருக்கு. ஸோ தனிமையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பரிசோதனை செய்வதற்கான ஃபஸ்ட்டு. செகண்ட் டெஸ்ட் என்னென்னா, ஒரு துன்பம் பேரிடர் நம்மை தாக்கும்போது அந்த முதல் கணத்தில் நான் எப்படி வந்து அதற்கு ரியாக்ட் பண்ணுறேன். ஒரு பிரச்சனையே வருது, வீட்டில் ஒரு மவுத்து அல்லது வந்து ஒரு இழப்பு, ஒரு பெரிய வேலை போயிடுச்சு, அல்லது வந்து ஒரு திருடு போயிடுச்சு, ஏதோ ஒரு பெரிய சங்கடம். சங்கடம் நடந்த அடுத்த நொடி எனக்கு தெரிய வரக்கூடிய அந்த நொடியில் நான் என்ன ரியாக்ஷன் பண்ணுறேன். அந்த நேரத்தில் தாம் தூம்னு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கிறது பொறுமை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தெரியும் இல்லையா? பொறுமை என்பது
ஆரம்பத்திலே கடைபிடிப்பது. பொறுமை என்பது ஆரம்பத்திலே கடைபிடிப்பதுக்கு பிறகு தான் பொறுமை. சரியா? ஸோ அந்த பொறுமை வந்து ஒரு சோதனை வரும்போது நாம் அல்லாஹ்விடம் நெருங்குகிறோமா அல்லது சிதறி ஓடுகிறோமா, இது வந்து 2வது பரிசோதனை. அடுத்தது வந்து நமது கட்டுப்பாட்டிற்குள் இருப்பவர்களிடம் அல்லது நாம் ஏதாவது செய்தால் நமக்கு அவர்கள் திருப்பி செய்வதற்கு அவர்களுக்கு திராணி இல்லாத நபர்களிடம் நமது அக்லாக் எப்படி இருக்கிறது, நமது செயல்கள் எப்படி இருக்கிறது. நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை விடுங்க, என் குழந்தைகள், என் மனைவி, என் குடும்பம், எனது வயதான தாய் தந்தையர், இவங்களாம் நம்மளை எதிர்த்து ஏதாவது செஞ்சிட முடியுமா என்ன? மனைவியை விட்டுருங்க, மற்ற ஆட்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் சரி இன்னும் சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அவர்கள் வந்து கோபம் வந்தாலும் என்னிடம் நேரடியாக காமிக்க முடியாது அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க, அடக்கிட்டு தான் போவாங்க. அப்போ அவர்களிடம் நாம் எப்படி நடக்கும்? உதாரணத்துக்கு பசங்களே இருக்காங்க, வீட்டில் ஒரு தவறு செஞ்சிடறாங்க, வீட்டில் ஒரு சாமானை போட்டு உடச்சிட்றாங்க, அல்லது ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதுக்கு வந்து வீடே 2ஆகிற மாதிரி கத்துறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ உடச்சிட்டானா விடுப்பா விடு, அதுலேருந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ முதல்ல அது தனியாக வா, அதெல்லாம் கூட்டி அள்ளிடுவோம் விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து யோசிப்பான், ஆஹா நம்மளை வந்து ஒன்றும் யாரும் எதுவும் சொல்லலையே, அப்போ வந்து நம்ம தானே தப்பு பண்ணோம். இது வந்து இருக்கணும். பர்டிகுலராக நம்ம கூட வேலை செய்கிறவங்களும் இருந்தாலும் சரி, நமக்கு கீழே நமக்கு மேலே அவங்களால வந்து சத்தம் போட்டு பேச முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற இடத்துல பர்டிகுலராக கோபம் வரும்போது வந்து அந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும். சரியா? அதாவது இந்த விஷயங்களில் வந்து அதே குடும்பத்தோடும் சரி, நம்மளோட வேலை பார்ப்பவர்களும் சரி, பொதுவெளியில் அவர்களை நாம் நடத்துவது ஒரு மாதிரி இருக்கும், அவரும் நானும் தனியாக இருக்கும்போது நாம் நடத்துறது ரெண்டும் சேமாக இருக்கும். பொதுவெளியில் மிஸ்டர் நைஸு, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஐயோ இருந்தால் எப்படா வெளியே போவார் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பரிசோதனை ஈமானுக்கு. அப்போ இந்த எனது மனைவி, எனது குழந்தைகள் என்னை நல்லவன் என்று சொல்கிறார்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது வந்து முக்கியம். தாய் தந்தையரிடம், வயதான தாய் இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாபுஜி இது, தாய் தந்தையரிடம். ஏன்னா வயசாகிட்டா அவங்க வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எக்ஸாக்டாக குழந்தை என்ன பேசுமோ அப்படி பேசுகிறாங்க. ஒரு 3 வயது குழந்தை எப்படி வந்து ஒரு அறியாமல் ஒரு விஷயத்தை கேட்கின்றதோ அதே போல் கேட்குறாங்க 82 வயசு உள்ள ஒரு ஆள். இப்போ இது யாராவது வேணும்ன்ட்டு செய்கிறாங்களா? ஆனால் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு பயங்கரமாக வருது, என்னம்மா இது கூட தெரியாமல் கேட்குறிய நீ அப்படின்னு தான் சொல்ல வருது. அப்போ அந்த இடத்தில் அப்படியே நாங்கள் வந்து கோவப்படுறேன்னு வைங்களேன், அவங்க கேட்குறாங்க ஒன்று, நான் என்ன இது கூட தெரியாமல் கேட்குறீங்களா அப்படின்னு நான் வந்து கோவப்படுறேன்னு வைங்க, அவங்களால அந்த கோவத்தை வந்து திருப்பி காமிக்க முடியாது. அவர்களோட வயது, அவர்களுடைய மூப்பு, இது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல நான் செய்யாமல் அவங்க கேட்டால் இல்லை இது விடுங்க இந்த மாதிரி. அதே நான் 3 வயசு குழந்தை என்னுடைய பேத்தியோ பேரனோ செய்யும்போது நான் அதை வந்து ரசிப்பேன். என்னால் அதை ரசிக்க முடியுமா? இப்படி கேட்குறான் பாரு அவன், செய்கிறோமா இல்லையா? குழந்தைகளிடத்தில் வந்து நற்செயல் செய்து அவர்களை ரசிப்பதை விட அவர்கள் செய்யும் தவறுகளை ரசிப்பது மிக நல்லா இருக்கும். அது ரொம்ப ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஒரு சொல்கிற பேச்சை வேண்டான்னு சொல்லிட்டு போகிற ஒரு அழகை பாருங்கள், நான் சரின்னு சொல்லிட்டு போகிற அழகை பாருங்கள். ரெண்டுலேயும் வந்து இந்த வேணான்னு சொல்லிட்டு போகிற அழகு வந்து ரொம்ப கொஞ்சிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே வந்து வயதானவர்கள்ட்டேருந்து வரும்போது நம்மளால் வந்து தாங்கிக்கிறவே முடியாது. இது வந்து இதையெல்லாம் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இல்லையா? அப்போ வந்து இந்த விஷயம் நாம் எப்படி இருக்கிறோம், தனியாக இருக்கும்போது தாய் தந்தையரிடம் எப்படி இருக்கும். இப்போ இதற்கு வந்து இப்போ நான் மொத்தம் 2 பாயிண்ட் சொன்னேன் என்னாச்சு, 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம யாரும் பார்க்காத போது தனிமையில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள், அமல்கள். 2வது வந்து
துன்பம் வரும்போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம். மூன்றாவது, நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற போது நமது கட்டுப்பாட்டிற்கு இருக்கும் நபர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து டெஸ்ட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் வந்து ஈமான் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அடுத்த 3 ஐட்டம் நான் சொன்னது வந்து ஈமானை பரிசோதனை செய்வது எப்படி அப்படிங்கிறது. இப்போது சரி, இதுதான் டெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி டெஸ்ட் இப்போ இந்த 3 விஷயங்கள்லையுமே நான் வந்து யோசித்து பார்க்குறேன். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ரொம்பலாம் யோசித்து என்ன நடந்ததெல்லாம் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் நான் இந்த 3 விஷயங்களில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்திருக்கேன் போல இருக்கேன். ஒரு தடவை எங்கள் அம்மா கேட்டாது பிடிச்சி கத்திட்டேனே, அது மாதிரி வீட்டில் வந்து நடந்ததுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கேனே நான், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்பையும் வந்து கண்ணா பின்னான்னு கோவப்பட்டேன். இப்படி வந்து வரும்போது சரி, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இதை வந்து கொஞ்சமாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இவர்கள் சொல்லக்கூடிய சில சஜஷன் என்னன்னாக்கா, நீதியோடும் ஈமானோடும் இருக்கும் நல்லவர்களை தேடிப்பிடிங்கள். நீதியோடும் ஈமானோடும் இருக்கும் நபர்களை தேடிப்பிடியுங்கள். அவர்களோடு சேர்ந்து இருக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போயுமே அவங்களோட சேர்ந்து, நல்லவங்களோட சேர்ந்து. உதாரணத்துக்கு நம்ம இப்போ கிளாஸுக்கு வர்றது, ஜமாத் ஆளுகளோடு இருக்கிறது, அல்லது வீட்டு பக்கமே வந்து மஸ்ஜித்துடைய தொடர்பு, மஹல்லாவில் வந்து நல்லவங்க பார்த்தீங்கன்னாக்கா, மஹல்லாவில் பார்த்தீங்கன்னாக்கா சில ஏடாகோடமான ஆளும் இருப்பாங்க. எப்போயுமே ஒரு சாந்தமாக ஒரு மெச்சூர்டாக ஒரு இதோடு இருக்கக்கூடிய ஆளுகள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளோட தொடர்பில் இருக்கும்போது நமக்கு வந்து தவறு செய்யும் வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்காக தான் அதை சொல்கிறது. இப்போ அவங்களோட இருக்கும்போது கரெக்டாக அதாவது சொன்னால் மதித்துக்கு போயிடுவோம், அவர் கூடயே போகிறோம். அல்லது வந்து ஏதாவது ஒருத்தனுக்கு ஏதாவது கேட்டு வரான், ஒரு உதவி செய்யணும்னாக்கா அவர் உதவி செய்கிறாருன்னா அவர் கூடவே இருக்கணும்னாக்கா நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ அவர் செய்யும் நற்காரியங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம கூட அதற்கு துணை போய் விடுவோம். ஸோ நல்லவர்களை நீதியோடு ஈமானோடு இருக்கிறவரத்தில் வந்து கூடவே இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த காலத்தில் இக்லாஸோடு ஈமானோடு இருக்கும் நபர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இருந்தாலும் இறைவனுக்கு ருக்கு செய்யும் நபர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் சொல்லக்கூடியது. வர்க்கவும் மா ராக்கியின் பாங்கல்ல, யார் ருக்கு செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அது ருக்குக்கு மட்டும் கிடையாது, அடிபணிபவர்களோடு சேர்ந்து இருந்தால் நம்மளுடைய அடிபணிதலை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இது மாதிரி இருந்தாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆனில் சொல்லக்கூடியது, நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, நல்லவர்களோடு நல்ல காரியங்களோடு சேர்ந்து இருந்தீங்கன்னாக்கா, வஸ்பிர் நஃப்ஸக மா அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும். அதாவது எவர்கள் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து இருப்பதில் உமது மனதை திருப்தி கொள்ள செய்வீராக. ஒருபோதும் உமது பார்வையை அவர்களை விட்டு அகற்றி விடாதீர்கள். அதாவது நல்லவர்களோடு சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவசியம். அதாவது ஈமான் உள்ளவர்களை குடும்ப நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். இப்போ நாம் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாக்கா குடும்பத்தோடு இருக்காங்கனாக்கா, நம்ம அவங்க வீடு, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க பசங்க, அவங்க நம்ம கூட பழகும்போது என்ன ஆகும், ஒரு வீக்கெண்ட் வந்தாக்கா வெளியே போகணுன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து எங்கேயாவது தேவையில்லாத இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போகிறோம், ஒரு இடத்துல உட்காடுறோம், ஒரு ஈமானை பற்றி பேசுகிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசுனா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு இருந்தால் அந்த நற்காரியங்களில் நமது வந்து பங்களிப்பு தொடரும் அப்படிங்கிறது. ஜமாத்துடைய தொடர்பு, இந்த வகுப்புகளும் இந்த வாராந்திர தஸ்கீர்களும் வந்து இதை நோக்கிய பயணம்தான். நமது ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நல்லவர்களோடு சேர்ந்து இப்போ நேற்றெல்லாம் பாருங்கள், இப்போ புதூரில் போய் எத்தனை வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அந்த ஒரு எம்எல்ஏவை பார்த்து அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நின்று வண்டியை ரெடி பண்ணி அந்த வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி அவர் ஏன் இதற்கு வந்து எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ டைம். ஸோ இவங்களோட சேர்ந்து இருக்கும்போது இப்போ நான் வந்து தனியாக இருந்து நான் வண்டியெல்லாம் ஏற்பாடே பண்ண முடியாது, நான் போய் எம்எல்ஏட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. ஆனால் இவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த வேலையில் எனக்கும் அந்த பங்கு வந்து விடுகிறது.
ஆக நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய அக்லாக் வந்து மிக நன்றாக இருக்கும். அதாவது இந்த இன்னொரு விஷயத்துலையும் வந்து அல்லாஹ் மஹ்ஷரில் வந்து அர்ஷுடைய நிழல் தருவான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வகுப்புக்கு வந்துட்டு போகிற மாதிரி, அதாவது வகுப்புக்குன்னு இல்லை, அதில் சொல்லக்கூடிய என்னன்னாக்க ரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹி இஜ்தமாஹு அலைஹா வ தஃபர்ரக அலைஹா, அதாவது அல்லாவுக்காகவே நேசித்து அல்லாவுக்காகவே ஒன்றிணைந்து அவனுக்காகவே பிரிந்த இருவர், இவர்களுக்கு வந்து நாளைக்கு மஹ்ஷரில் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸுக்கு வர்றதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன், இவர் வந்திருக்காரு, நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னச்சு? இங்கே வந்ததற்கான நோக்கம் என்ன? இங்கே வந்தால் இவரை பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படி வந்தோமா? இல்லை. இல்லை இவர்கிட்ட வந்து இந்த பொருளை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் நான்? இல்லை. ஏதோ இன்றைக்கி வந்து குரானை பற்றியோ ஹதீஸை பற்றியோ பேசுவாங்க, அதை கேட்கலாம், இறைவனுடைய சில விஷயங்களை இங்கு பேசப்படும், அதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிறது கண்டிப்பாக இதில் வந்து யாருக்கும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இருக்காது. அப்படி நம்ம வந்து சேர்ந்துட்டு தான் நம்ம வந்து பிரிஞ்சு போகிறோம். இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு கண்டிப்பாக நாளைக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குர்ஆனுடைய தொடர்பு அதாவது ஈமானை வந்து நாம் ஒரே நிலையில் வைத்து கொள்வதற்கு ஆன முயற்சி வந்து நல்லவர்களுடைய தொடர்பு சொன்னேன், ஜமாத்துடைய தொடர்பு சொன்னேன், குர்ஆனுடைய தொடர்பு, மவுத் அல்லது மறுமையின் பயம், துவா, இறைவா என்னால் இருக்க முடியல, நீயே இது மாதிரி எனக்கு வந்து சபுரை கொடு அப்படி அல்லாஹ்ட்டே துவா கேட்குறது. அதாவது சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மவுத்துக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். வீட்டில் ஒரு ஆள் செத்த பிறகு தான் வந்து ஆஹா இதை பண்ணியிருக்கலாமேன்ட்டு, அதை வந்து முன்னாடியே செய்யுங்களேன். அதை வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது எப்போதான் ஒரு சண்டை போட்டு ஒருத்தரை வந்து பார்க்காமலே இருக்கிறது, நாளைக்கு அவர் செத்த பிறகு போய் மவுத்தில் நிற்கிறது, இது என்ன நியாயம்? ஏன் உயிரோடு இருக்கும்போதே போய் பார்த்து தொலைச்சிருக்கலாம்ல? இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். சரியா? ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை சொல்கிறான். சரிங்களா? ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கான உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். என்னது? ஒருபோது ஃபிரௌனுடைய மனைவி வந்து துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? என் அதிபதியே, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஒரு இல்லத்தை அமைத்து தருவாயாக, மேலும் ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக, மேலும் கொடுமை புரியும் சமூகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துவா. ஸோ இது வந்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபிரௌனுடைய அந்த அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தா தெரியும்ல உங்களுக்கு. இருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அவனுடைய மனைவி ஈமானோடு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் அது இல்லையா? அது வந்து தான் ஈமான். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கிடையாது. இப்போ நம்ம ஊழிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை வந்து பெரிய டார்ச்சர், ஜமாத்துக்கு போகக்கூடாது, கிளாஸுக்கு போகக்கூடாது, என்ன எப்போ பார்த்தாலும் தொழுகை மஸ்ஜித்து இப்படி அவுதுபில்லா யாரும் இல்லை அந்த மாதிரி இப்படி இருக்காங்கன்னு வைங்க. ஒரு வேளை நிம்மதியாக போய் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரல அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஆளுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? அவங்க வீட்டில் அவங்க தான் எழுப்பி அனுப்புகிறாங்க. நீங்கள் கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னீங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும்போது அது ஒரு நியாமத்து இல்லையா? நாம் செய்யும் நற்காரியங்களுக்கு நம்மோடு துணை போகும் மனைவியும் மக்களும் இருப்பது மிகப்பெரிய நியாமத்து இல்லையா? இந்த அதான துவா. கல்யாணம் பண்ணால் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன துவா சொல்லுவோம்? பாரக்கல்லாஹு அலைக்க பாரக்க அலைஹ வஜம பைனஹுமா ஃபீ கைர், அதாவது இருவரையும் நற்காரியங்களில் சேர்த்து வைப்பாயாக. யார்? பொண்ணையும் மாப்பிள்ளையும் நடக்கக்கூடிய நற்காரியங்களையும் சேர்த்து வைப்பாயாக. நாளைக்கு அந்த ஆளை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு இவர் பிளான் பண்ணால் ஒய்ஃப் அதில் சேரக்கூடாது. என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லணும். கரெக்டு, நம்ம அது மாதிரியே செஞ்சுருவோம் அப்படின்னு அதில் வந்து சேரக்கூடாது.
ஆனால் இந்த இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் போய் நம்ம பார்த்து வரேன்னாக்கா இப்போ போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இதுதான் வந்து வஜம பைனஹுமா ஃபீ ஹைர், அவர்களுக்கு மத்தியில் நல்லவற்றில் ஹைரானவற்றில் ஒன்று சேர வேண்டும். இது வந்து மிகப்பெரிய ஞாபகம். இதுதான் வந்து நாம் இங்கே சொல்லக்கூடியது. ஆக நம்ம இதுவரை பேசின விஷயம் என்னஜி, ஃபஸ்ட்டு ஈமானை டெஸ்ட் பண்ணணும், பரிசோதனை செய்து அவன் எப்படி. நம்ம வந்து ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி அந்த ஒரு ரீடிங் இருக்குது HbA1c, இந்த ரீடிங் வந்து 7 கீழே இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி டார்கெட் கொடுத்துருப்பாரு. கரெக்டாக வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எது தவறுனாலும் அதை தவறாமல் செய்யணும். அதை போலவே பீரியாடிக்கலாக மாதமோ அல்லது வாரமோ எல்லோரும் சொல்லுவாங்க டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுங்கள். அது நடக்குமான்னு தெரில. அட்லீஸ்ட் வீக்லி நாம் செய்த காரியங்கள் எப்படி இருக்கு,